இனியா எப்படி இருந்த பொண்ணு செல்வி நல்லா படிக்கணும், நல்லா வேலைக்கு போகணும், பெரிய ஆளு ஆகணும்னு நினைச்சிட்டு இருந்த பொண்ணு கட்டாய கல்யாணம் பண்ணி வச்சு அவ வாழ்க்கையவே சிதைச்சிட்டோமே. நிம்மதியா சந்தோஷமா இருந்த என் பொண்ணு வாழ்க்கையில இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னு எனக்கே தெரியல. நாங்க அனுப்பின டிவோர்ஸ் நோட்டீஸ்ல ஒரு வார்த்தை கூட தப்பா எதுவுமே போட்டு அனுப்பவே இல்ல. அங்க என்ன நடந்துச்சோ, நிதிஷ் என்ன பண்ணானோ அத மட்டும்தான் நாங்க சொன்னோம். ஆனா பதிலுக்கு அவங்க அனுப்பின நோட்டீஸ்ல அவங்க இனியாவை பத்தி அவ்வளவு மோசமா சொல்லியிருந்தாங்க. அதுக்கு நியாயம் கேக்குறேன்னு இவ அவங்க வீட்டுக்கு முன்னாடி போய் சண்டை போட்டுக்கிட்டு நின்னுட்டு இருக்கா. இனியா பாப்பா ஏக்கா இப்படிலாம் பண்றாங்க? எங்களை கஷ்டப்படுத்த கூடாது, கஷ்டப்படுத்த கூடாதுன்னு எல்லா கஷ்டத்தையும் அவ அனுபவிச்சிட்டு இருக்கா. சின்ன பொண்ணு செல்வி அவ எப்படி தாங்கிப்பா? அக்கா அழுகாதக்கா. அவ மனசு முழுக்க அவ்வளவு வேதனைய சுமந்துட்டு இருக்கா செல்வி. பாக்குறதுக்கே அவ்வளவு பாவமா இருக்கு. கலகலன்னு சிரிச்சிட்டு இருந்த பொண்ணு அவ முகத்துல சிரிப்பா பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா அந்த ஆளு குடும்பமும் நல்லாவே இருக்க மாட்டாங்கக்கா. நம்ம வயிற்றுச்சல் அவங்கள சும்மா விடாது, ஒண்ணுக்கு 10 அனுபவிப்பாங்க. நீ உன் மகளை நினைச்சு அழுகிற மாதிரி அந்த ஆள் பொண்டாட்டி ஒரு நாள் உட்காந்து அழுவாங்க, பார்த்துக்கிட்டே இரு. டிவோர்ஸ கொடுத்துட்டாங்கன்னா ஒதுங்கிடலான்னு தான் நினைச்சேன். அவங்க அனுப்பின பதில் நோட்டீஸ பார்த்தா அதுவும் உடனே நடக்கும்னு எனக்கு தோணல. இனியா எவ்வளவுதான் இன்னும் போராடணுமோ அதுவும் தெரியல. ஐயோ, இனியா லைஃப் இப்படியே போயிடுமா? இல்லக்கா அழுகாதக்கா, இனியா பாப்பா நல்லா இருக்கும். நீ வேணா பாரு. அந்த அயோக்கியங்க எல்லாருமே சீக்கிரமா இனியா வாழ்க்கையிலிருந்து வெளியே போயிடுவாங்க. நீ ஆசைப்பட்ட மாதிரியேவும் இனியா பாப்பா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அழுகாதக்கா. முடியல செல்வி, அவளை பார்க்கவே முடியல. காஃபி ஏதாவது வாங்கி சாப்பிட்றியா? வேண்டாம் டாடி. நீ எதுவும் சாப்பிட்ருக்க மாட்டேன். இரு, நான் போய் ஒரு காஃபி வாங்கிட்டு வரேன். இந்தா. இப்படிலாம் கிடையவே கிடையாது டாடி. என்ன அவங்க மாத்திட்டாங்க. அப்படியே ரொம்ப ட்ரிகர் பண்றாங்க டாடி. இப்படிலாம் நடக்கும், இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கன்னு ஆரம்பத்திலே நானும் உங்க அம்மாவும் சொல்லலையா? அது மட்டும் இல்ல, அந்த பையன் மேல கோர்ட்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அவன் தப்பானவன்னு கோர்ட்ல சொல்லியிருக்கோம். உண்மையை தானே சொன்னோம். நாம உண்மையை தான் சொல்லியிருக்கோம். ஆனா அதை ஏத்துக்கிற பக்குவம் அவங்களுக்கு இல்ல. கோவத்துல பழிய தூக்கி உன் மேல போட்டிருக்காங்க. இவ்வளவு கேவலமா எப்படி டாடி அவங்களால பேச முடியுது? அதான் இந்த சுதாகர் எப்ப பார்த்தாலும் தகுதி, பணக்கார தகுதி, தகுதி தகுதின்னு பேசிக்கிட்டே இருப்பானே. அந்த குடும்பத்தோட தகுதி இதான். ப்ரூவ் பண்ணிட்டாங்க. பார்த்தல, ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, சூரியனை பார்த்து நாய் கத்திக்கிட்டே இருக்குமா. அதனால சூரியன் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாது, பிரகாசமா வெளிச்சம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். நாம சூரியன், அவங்க ஏதோ அந்த மாதிரி எடுத்துக்கோ. ஓகே, அவங்க என்ன சொன்னாலும் சொல்லிட்டு போட்டோம். அவங்க சொல்லிட்டா அந்த மாதிரி நம்ம ஆயிடுவோமா? அந்த மாதிரிலாம் நடக்கவே நடக்காது. கோர்ட்டுக்கு வர எல்லா விவாகரத்து கேஸுமே சுமூகமா முடியும்னு கேரண்டியே இல்லை. சில கேஸுங்க இந்த மாதிரி தப்பான வழியில போகும்னு அட்வொகேட் சொன்னார்ல. அவங்க சைட்ல அவங்கள நல்லவங்களா காட்டிக்கிறதுக்கும் உனக்கு ஜீவனாம்சம் கொடுக்கறதுல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கும் இப்படிதான் பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன பயம்னா,
இதை விட மோசமான பொய்யெல்லாம் சொல்லுவாங்களோன்னு எனக்கு கவலையா இருக்கு. அது எல்லாத்தையும் தாண்டி உனக்கு விவாகரத்து கிடைக்கும், கிடைக்க வைக்கிறேன். ஏய், என்னடா ஏன் இப்படி கலங்குற? நீ யாரு, நீ யாரு, எப்படிப்பட்ட பொண்ணுன்னு உனக்கு தெரியும். உனக்கு மட்டும் இல்ல, எங்களுக்கும் தெரியும். யாரோ ஒருத்தங்க உன் லைஃப்ல கொஞ்ச நாள் வந்துட்டு போனா அவங்க இந்த மாதிரி சொல்லிட்டாங்கன்னா, அபாண்டமா பழிய சொல்லிட்டாங்கன்னா அப்படி நீ ஆயிடுவியா? அதையே நீ பெருசா எடுத்துக்கிற. அவன் கொடுக்குற அந்த அபிப்பிராயத்துக்கும் ஒப்பீனியனுக்கும் கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்காத. உனக்காக பேசுறதுக்கு நாங்க எல்லாரும் இருக்கோம், உனக்காக சண்டை போடுறதுக்கு நாங்க எல்லாருமே இருக்கோம். ஆனா யாருமே இல்லாம நீ தனியா போய் சண்டை போடுறதுக்கு அதெல்லாம் பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்குடா. ப்ளீஸ், இனிமே இந்த மாதிரிலாம் தனியா போயிட்டு இந்த மாதிரி வம்பெல்லாம் மாட்டிக்காத, பண்ணாத. ஓகே? வீட்ல இருந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே? டாடி நான் வீட்டுக்கு வரல, நான் ஆபீஸ்க்கு போயிடுறேன். இவ்வளவு தூரம் நடந்திருக்கு, ஒரு நாள் லீவ் எடுத்துட்டு வீட்ல இரு. வேண்டாம் டாடி, வீட்டுக்கு வந்தா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும். நான் ஆபீஸ்க்கே போயிடுறேன். நீங்க என்ன டிராப் பண்ணிடுறீங்களா? சரி, வா 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 போலாம். இந்தாங்க சார், ஏதாவது வேணா கேளுங்க சார். போதும்பா. இந்தாங்க. போதும்பா, போதும். ஆண்டி, இவங்க கிட்ட 100 ரூபா வாங்கிக்கோங்க. ஆ, ஆகாஷ், ஆ? நல்லா இருக்கியா? ம். குட். இனியாவ வீட்டுல விட்டுட்டு வந்துட்டீங்களா? ஆஃபீஸ் போகணும்னு சொன்னா, அதான் ஆஃபீஸ்லயே ட்ராப் பண்ணிட்டு வந்துட்டேன். பயங்கரமா தலைவலிக்குது, ஒரு காஃபி கிடைக்குமா? ஆ, ஆ, உட்காருங்க. ஆ, தேங்க்ஸ். இனியா இப்போ எப்படி இருக்கா? ஷீ இஸ் ஓகே. அவளும் உன்ன மாதிரியே தான் இருக்கா. வாழ்க்கையில எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அதையெல்லாம் மறந்து வேலையில டைவர்ட் பண்ணிக்கிறா. அவளுக்கு இது தேவையே இல்லாத ஸ்ட்ரெஸ் தானே. செழியனுக்கு பிரச்சனை வந்திருக்கு, எழிலுக்கு பிரச்சனை வந்திருக்கு. அப்பெல்லாம் நான் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டதே இல்ல, உடஞ்சு போய் நின்னதும் இல்ல. எப்படியாவது எல்லா பிரச்சனையையும் சரி பண்ணிடலாம் தான் நினைச்சேன். ஆனா இப்போ வந்திருக்கிற பிரச்சனை எங்க போகுது, எப்ப முடியும்னு எதுவுமே தெரியல. இனியாவ நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. எனக்கும் தான் ரொம்ப கவலையா இருக்கு. ஆனா எனக்கு இது எல்லாத்தையும் விட நம்ம குழந்தையோட இந்த நிலைமைக்கு நான் காரணமாயிட்டேனே, அதான் எனக்கு மனசாட்சி உறுத்திக்கிட்டே இருக்கு. என்னால வேலை பார்க்க முடியல, தூங்க முடியல, பசிக்க மாட்டேங்குது. நான் என் பொண்ணு பத்தியே கவலைப்பட்டுட்டு இருக்கேன். என் பொண்ணு இனியா இப்ப இங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கா. அந்த ஹியரிங் கூட அடுத்த மாசம் தான் வருது. இந்த நேரத்துல இனியாவோட நம்ம ஏதாவது ஒரு ரெசார்ட்டுக்கோ அவுட் ஸ்டேஷனுக்கோ ஹில் ஸ்டேஷனுக்கோ போனா நல்லா இருக்கும்ல? நானும் அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். 1 வீக் அவளுக்கு பிடிச்ச இடம் அவளே செலக்ட் பண்ணிட்டோம். போயிட்டு வந்தா அவளுக்கே ஒரு ரிலாக்ஸ்டா இருக்கும்ல?